பெண்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலான்னு ஒரு 10 கம்பேரிசன் கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் அதை ஆன்சர் பண்ணணும். ஜும்பா விசஸ் கார்டியோ எக்ஸசைஸ். உங்கள் ஜாயின்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை நல்ல மொபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் ஜும்பா பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வெறும் வாக்கிங் மட்டும் பண்ணுறது பெஸ்ட்டாக. வாக்கிங் விசஸ் ரன்னிங். ஜாயின்ட் ஹெல்த்து முக்கியம். ஜாயின்கள் சரியாக இருந்தால் யூ கேன் டூ ரன்னிங். அப்படி இல்லாட்டி வாக்கிங் மட்டும் பண்ணுறது நல்லது. ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறது பெஸ்ட்டா? நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரு எல்லா ஐடியா இருக்குன்னா நீங்கள் ஹோம் ட்ரைனிங் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்டோட ட்ரைனிங் நல்ல வேணும். அப்போது நீங்கள் ஜிம் போய் ஆகணும். ஹீட் ட்ரைனிங் வந்து ஸ்டெடி கார்டியோ. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் கார்டியோ ரொம்ப நல்லது. ஹீட் ட்ரைனிங் கூட இன்ஜுரி வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஜாயின்ஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் ஹீட் ட்ரைனிங் போகலாம். பாடி வெயிட் ட்ரைனிங் விசஸ் வெயிட் ட்ரைனிங். ரெண்டுமே நீங்கள் ரெக்ரெஸ் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணி பண்ணுறது நல்லது. ஸோ எதாக இருந்தாலுமே ப்ராக்ரெசிவாக இருக்கணும். ரெசிஸ்டன்ட் பேண்ட் அண்டு டம்பிள்ஸ். ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணால் நல்லதா இவங்க, இல்லை ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணால் நல்லதா? அவங்களுக்கு எப்போ நேரம் தோதுவாக இருக்கோ அப்போ பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போனா தான் அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க. ரெகுலராக பண்ணுறது தான் இங்கே கோலுக்கு முக்கியம். எப்போ பண்ணுறது முக்கியம் இல்லை. ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணால் நல்லதா, இல்லை இவங்க லோயர் பாடி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் நல்லதா? எப்பவுமே பேலன்ஸ்டாக இருக்கும் உங்கள் ட்ரைனிங் வந்து. ஃபுல் பாடியும் எல்லா டேரக்ஷன்லையுமே ஹிட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம்.